ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். கும்யாங் தான் மேரேஜை நிறுத்திடுவாள். சோறு தண்ணி இல்லாமல் தன்னோட ரூம்லேயே சோகமாக படுத்துக்கிட்டு இருப்பாள். அது கேள்விப்பட்டவொடனே அவன் ஃப்ரெண்டும், இந்த ஒரு விஷயத்தாலும் உன் லைஃபே அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சா, தயவுசெய்து சாப்பிட்டு உன் லைஃப்பை எப்பவும் போல் வாழப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேறு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாள். உன் அம்மா வேறு கால் பண்ணி என் பொண்ணு சாப்பிட்டாலா தூங்கினாலான்னு சொல்லிட்டு 1000 வாட்டி கேட்டாங்க, தயவுசெய்து அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவாள். அதுக்கு கும்யாங்கும், என் மனசே சரியில்லை, நான் இப்படி இருக்கிறத அவங்க பார்த்தா இன்னும் தான் கஷ்டப்படுவாங்க, என்னால் அவங்ககிட்ட பேச முடியாது அப்படின்னு வேறு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாள். அதுக்கு அவள் ஃப்ரெண்டும், நான் தான் இவ்வளோ சொல்கிறேன்ல, எனக்காக ஒரு வாட்டினா உன் பேரண்ட்ஸ் கிட்ட பேசேன், அப்போ தானே அவங்களும் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க அப்படின்னு வேறு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாள். ஒரு வழியாக கும்யாங்க அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறோம்ல, ஏசுன்னு வேறு செம்ம சந்தோஷமாயிடும். நீ நல்லா தான் இருக்க, ஒழுங்காக சாப்பிட்றியா இல்லையா, அந்த பையன் என்ன உனக்கு திருப்பி கால் பண்ணி மெசேஜ் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்டுட்டு இருப்பாங்க. அம்மா இப்போ ஏமா அவனை பற்றி பேசுகிற அப்படின்ட்டு வேறு கத்துவாலாம். சரி சரி நான் பேசலை, நீ எதை பற்றியும் யோசிக்காமல் நிம்மதியாக தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வேற சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அம்மா உங்களுக்கு எதுவும் தெரியாது, இதை தவிர வேறு ஏதாவது சொல்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு ஏசுன வேறு பயமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க இப்போ எதுக்கு நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுற, அப்போ உங்ககிட்ட எதுவும் ஹெல்ப் கேட்க மாட்டேறான் தானே நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு வேறு ஃப்ராங்காக கேட்டுருவார். ஆமாம் பின்ன, சின்ன வயசில் என்கிட்ட மட்டும்தான் சீக்ரெட் சொல்லுவேன்னு சொன்னான், ஆனால் இப்போது ஊரில் இருக்கிறவங்க கிட்டலாம் சொல்கிறான், ஆனால் என்கிட்ட சொல்ல மாட்டேறான், துரோகி அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை மாதிரி வேறு கோச்சிப்பாங்க. கும்யாங்க வீட்டுக்கு வரலனாலும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட்டு செஞ்சு டப்பா டப்பா வேறு அடிக்கிட்டு இருப்பாங்க. இவ்வளோத்தையும் அவளுக்காக தான் செய்கிறேன், வீட்டுக்கு வரலாம்ல அப்படின்னு வேறு புலம்புவாங்க. அவள் தான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாள், அவள் எப்படி லீவ் போட்டு வர முடியும், இவ்வளோ தூரம் வந்துட்டு போனால் அவள் டயர்டாயிட மாட்டா அப்படின்னு வேறு அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பார். அப்படி சொல்லும் போது கரெக்டாக நம்ம கும்யாங்க லீவ் போட்டு வர வீட்டுக்கு வந்துடுவா. சொல்லாமல் கொல்லாமல் வந்த உடனே 2 பேருமே வர பயங்கர சர்ப்ரைஸ் ஆகிடுவாங்க. என் செல்லமே ஒரு கால் கூட பண்ணாமல் திடீர்னு வந்து இப்படி சர்ப்ரைஸ் கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வேற குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோ வேற எனக்கு பசிக்குதுன்னு சொல்வாலாம். ஏசுனா 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடுறேன், நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பக்கம் யாங்கும் அவளுக்கு குளிர போகுதுன்னு சொல்லிட்டு ஹீட்டரு தலைக்காணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இது மேலே உட்காந்துக்கோ அப்படின்னு வர விழுந்து விழுந்து கவனிச்சிக்கிட்டு இருப்பாரு. ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே ஏர்போர்ட்டுக்கு வந்திருப்பேன் அப்படின்னு வர சொல்வாராம். எதுக்குப்பா வந்து 1 மணி நேரம் எனக்காக வெயிட் பண்ணுவீங்க, அதனால தான் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேறு அப்படியே உட்காந்துட்டே தூங்கிட்டு இருப்பா. உங்கள் அம்மா அதுக்குள்ளே ஒரு விருந்தே வேறு ரெடி பண்ணுருவாங்க, நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா சாப்பிட்டு கும்யாங்கும் நல்லா முரட்டுத்தனமாக தூங்கிட்டு இருப்பாலாம். உடனே ஏசுனா சிம்பிளாக நூடுல்ஸ் செஞ்சுருக்கேன், ஏஞ்சி சாப்பிடு அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. இந்த இது சிம்பிளா, இதுவே இவ்வளோ பயங்கரமாக இருக்குது, அப்போ இன்னும் பயங்கரமான லஞ்செல்லாம் என்ன பண்ணுவீங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வாயை பொழந்து பார்த்துக்கிட்டு இருப்பா. இவள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவும் கடைக்கு போயிட்டு இவளுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு பண்ணெல்லாம் வாங்கிட்டு வந்து வேற கொடுப்பாரு. ஏசுனும் நைட்டு சந்தோஷம் தாங்க முடியாமல் ஆர்மியில் இருக்க அவன் பையனுக்கு வேற கால் பண்ணி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, உன் அக்கா வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. கும்யாங் நைட்டு உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா திருப்பி கடைக்கு போயிட்டு இவளுக்கு பிடிக்குமேன்னு சொல்லிட்டு பெரிய மீன் வேறு ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்துருவாரு. உங்களாலே நான் குண்டாயிடுவோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு வேற புலம்பிக்கிட்டு இருப்பாங்களா. உடனே ஏசுனா இந்த தம்பிக்கிட்ட பேசு அப்படின்னு வேற ஃபோனை கொடுத்துருவாங்க. அவனும் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் என்ன கும்யாங் மொக்க வாங்கிட்ட போல அப்படின்னு வேற பழைய கதெல்லாம் பேசி வெறுப்பேற்றிக்கிட்டு இருப்பான். பேசிட்டு இருக்கும்போது கும்யாங்க ஃபோனை கட் பண்ணிட்டு சரி நிம்மதியாக தூங்கினா தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நிம்மதியாக வேற தூங்கிட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து காலைல 4 மணிக்கெலாம் யாங் வந்து, கும்யாங் நம்ம 2 பேரும் சேர்ந்து கொஞ்சம் வெளியே போகலாமா, ஏஞ்சிரு அப்படின்னு வேற எழுப்பிட்டு இருப்பாருப்பா. எனக்கு செம்ம தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை இழுத்து போற்றி தூங்கிட்டு இருப்பா. சரின்னு சொல்லிட்டு யாங்க ஹாலில் வந்து வேற வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. கும்யாங்க ஒரு வழியாக வெளில வந்துருவாளாம்ப்பா. எனக்காக தானே இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிருக்கீங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற கூப்பிட்டு போயிடுவா. யாங்கும் தன்னோட பொண்ணுக்கு சன்ரைஸை காட்டணும்னு சொல்லிட்டு போட்டில் கூப்பிட்டு போயிட்டு நடுக்கடலை வேற நிறுத்திடுவார். அவளுக்கு லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு பக்கா பேக்கோட உட்கார வச்சிருப்பாராம். அவளும் அப்பா இனி நம்ம ஃபிஷிங் பண்ண போகிறது இல்லையா அப்படின்ட்டு வேற கேட்பா. இனி ஃபிஷிங்லாம் பண்ண போகிறதில்ல, அப்பா இன்றைக்கி லீவு, உன் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து சாப்பாடெல்லாம் கட்டிட்டு வந்துருப்பாரு. உனக்கு ஒன்று தெரியுமா, ஊருக்குள்ளே இருக்க ரெஸ்டாரண்ட்டில் 30,000 வான் கேட்குறாங்க சன்ரைஸ் பார்க்குறதுக்கு, அப்பா பேர் உனக்கு ஃப்ரீயாகவே காட்ட போகிறேன் அப்படின்ட்டு வேற சொல்வார். அதுக்கு கும்யாங்கும் நான் வேணா உங்களுக்கு 30,000 வான் தட்டுமா அப்படின்ட்டு வேற கேட்பா. சரிம்மா கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கூட சேர்ந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பாருப்பா. டெய்லி இவ்வளோ சீக்கிரமாக வந்து மீன் பிடிக்க ஆரம்பிக்கிறீங்களே, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தூங்கணும்னு ஆசையே கிடையாதா அப்படின்ட்டு வேற கேட்பா. உலகத்தில் யாருக்கு தான் எக்ஸ்ட்ரா தூங்கணும்னு ஆசையே இருக்காது அப்படின்னு வேற சொல்வாராம். அப்புறம் எதுக்கு டெய்லி இவ்வளோ சீக்கிரமாக வரீங்க, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே அப்படின்ட்டு வேற கேட்பா. டெய்லி நான் ரெஸ்ட் எடுத்தால் அப்புறம் நீங்கள் எப்படி எக்ஸ்ட்ரா தூங்குவீங்க, நீங்கள் எக்ஸ்ட்ரா தூங்கணும் தான் நானே இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் எல்லா ஃபுட்டையும் வேறு எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாரு. உன் அம்மா நீ சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு எவ்வளோ சமைச்சு வச்சிருக்கா பாரு, தயவு செய்து எதையும் மிச்சம் வைக்காமல் எல்லாத்தையும் சாப்பிடு அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இவளுக்கு வேற ரொம்ப கஷ்டமாக இருக்குமாப்பா, இவ்வளோ காலைல டெய்லி வரீங்களே, சுற்றி இருட்டாக இருக்குது, உங்களுக்கு பயமாகவே இருக்காதா அப்படின்ட்டு வேற கேட்பா. உடனே இவரும் எனக்கும் இந்த காற்று இந்த அலை இந்த சத்தத்தெல்லாம் கேட்கும்போது பயமாக தான் இருக்கும், ஆனால் தூரத்தில் பெரு ஒரு வெளிச்சம் இருக்குது, அதுவும் நம்மள மாதிரி தனியாக மீன் பிடிக்கிற ஒரு போட்டு தான், அவங்கள பார்க்கும்போது தான் நமக்காகவும் ஒருத்தவங்க எங்கள் பக்கத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தைரியமாகவே இருக்கும். அதே மாதிரி தான் நானும் அம்மாவும், உன்னை விட்டு தூரமாக இருந்தாலும் உனக்காக நாங்கள் எப்போவுமே இருப்போம், நீ எதை பற்றியும் கவலைப்படாத அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாரு. கும்யாங்கும்பா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், உண்மையை சொல்லணும், நான் இந்த கல்யாணத்தை நிறுத்துனதுனால ஊர்க்காரங்க முன்னாடி உங்களுக்கு அவமானமாக தானே ஆச்சு, உண்மையை சொல்லுங்கப்பா அப்படின்ட்டு வேற கேட்பா. உடனே அவங்க யாருமா சொன்னால் எனக்கு அவமானமாக இருந்ததுன்னு, உண்மையை சொன்னோன்னா சந்தோஷமாக தான் இருந்தது, இது ஒர்க் ஆகாதுன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்ட்டு வேற ரொம்ப கேஷுவலாக சொல்லுவார். நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா நான் நம்பிடுவேனா,
உங்கள் மனசை பற்றி எனக்கு தெரியாது, உங்களுக்கு உள்ள வருத்தம் இருக்குது தானே அப்படின்ட்டு வேற கேட்பா. எனக்கு வருத்தம் இருக்குதாம்மா, ஏன்னா நீ ஒரு பணக்கார வீட்டில் பிறந்திருக்கணும், இந்த ஏழை அப்பாவுக்கு பிறந்ததுனால தானே உனக்கு ஆசைப்பட்ட எதுவுமே கிடைக்க மாட்டுது. நீ ஒரு வேளை பணக்கார வீட்டில் பிறந்திருந்தனா நீ ஆசைப்பட்டது எல்லாமே கிடச்சிருக்கும், நீயும் ஹர்ட் ஆகாமல் இருந்திருப்பல அப்படின்னு சொல்லிட்டு வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. உடனே கும்மியாங்கும், அப்படின்னா நீங்கள் அடுத்த ஜென்மத்தில் எனக்கு அப்பாவாக வராதீங்க, நானும் உங்களுக்கு பொண்ணாக பிறக்க மாட்டேன், நான் பிறந்ததுனால தானே உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை, என்னால் தானே நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னு வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. யார் சொன்னால் உன்னால நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு வேற இவரும் சமாதானப்படுத்து வரான். ஆமாம், எனக்கு ஒன்று வேணும்னா உங்ககிட்ட இருக்கிறத விட எக்ஸ்ட்ரா தானே எனக்காக செலவு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயமாக வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. நீ இப்படி ஃபீல் பண்ணுறத பார்க்கும்போது என் முட்டி வலியும் போயிடும் போல அப்படின்ட்டு வேற சொல்லுவார். இப்போ முட்டி வலியை வச்சுட்டு ஏன்ப்பா இப்படிலாம் பண்ணுறீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வேற ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவா. அதுக்கு யாங்கும் கும்யாங், உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லியே ஆகணும், நீ யாரையும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தான்னு வச்சுக்கேன், நான் அவ்வளோ சந்தோஷப்படுவேன், எனக்கு கடைசி வரைக்கும் என் கூடயே இருப்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எமோஷனலாக வேற பேசிக்கிட்டு இருப்பாரு. அதை கேட்டவொடனே கும்மியாங்கும், நீங்கள் மட்டும் என் அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கலாம், நான் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கூடாதா, நான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை மாதிரி வேற இடம் பிடிச்சிக்கிட்டு இருப்பா. அப்பன்னு பார்த்து சன்ரைஸ் வேற வந்துருமா, ரெண்டு பேருமே அதை பார்த்து வேற பயங்கர எமோஷனலாக வேற உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. சன்ரைஸ்லாம் பார்த்துட்டு இவங்களும் கரைக்கு வந்துருவாங்களாம். கும்மியாங்க பார்த்த உடனே சாங்கிலும் பயங்கர ஷாக் ஆகிடுவான். இவங்க என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு, ஏ பொண்ணு என்ன நீ மட்டுமா அப்பா கூட போன, உங்கள் அம்மா எங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பான். கும்மியாங்கும், என் அம்மா ஒன்றும் வரல, நானும் என் அப்பாவை மட்டும்தான் போகணும் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. சரி, நீ ஏதோ காலேஜ்லாம் படிக்கிறேன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், காலேஜ் போல் இங்கே வந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு வேற கேட்பான். நான் காலேஜ் முடிச்சு பல வருஷம் ஆகுது, இப்போ எனக்கு ஒரு நல்ல கம்பெனியில் வேலையே கிடச்சிடுச்சுன்னு சொல்லிட்டு இவ்வளோ வர நோஸ் கட் பண்ணுற மாதிரியே பதில் சொல்லிக்கிட்டு இருப்பா. எவ்வளோ துமுறு அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிக்கிட்டு இருப்பானா. உடனே ஆகும், என்ன சாங்கில் நீங்கள் பாட்டு இன்றைக்கி சண்டேன்னு கூட பார்க்காம மீன் பிடிக்க போகிறீங்க அப்படின்ட்டு வேற கேட்பாரு. ஏன் இஷ்டம், நான் போகிறேன், உனக்கு என்ன வந்தது அப்படின்ட்டு வேற துமுறாக பேசிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கு ஆகும், இப்போ தானே புரியுது உங்கள் ஒய்ஃப் என்ன திருப்பி வீட்டை விட்டு துரத்திட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேற கலாய்க்க ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கு சாங்கிலும், ஏன் பொண்ணு உங்கள் அப்பனை பற்றியா கேப்டன் ஆனதும் எவ்வளோ துமுறாக பேசுகிறான், இதுக்கு முன்னாடி என் போட்டில் தான் அவன் வேலை செஞ்சுட்டு இருந்தான், அப்போல்லாம் அமைதியாக நூடுல்ஸ் கிண்டிக்கிட்டு இருப்பான், இப்போ வாய் ஓவர் ஆகிடுச்சு அப்படின்ட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பாரு. உடனே கும்மியாங்கும், ஏன் முன்னாடி எப்படி இருந்தா என்ன, இப்போ என் அப்பாவும் ஒரு கேப்டன் தானே, உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சல் அடிச்ச மாதிரி வேற சொல்லிடுவா. அப்பா இந்த ஆள் பொண்ணியை நம்ம வீட்டுக்கு இருக்கான், லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட சொல்லி பிரேக்கப் பண்ண சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேற கலாச்சிக்கிட்டே போவான். எவ்வளோ வாய், அப்படியே அவன் அம்மா மாதிரி இருக்கா, இந்த வயசுலேயும் பாரு இவன் கையை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவரை நின்று புலம்பிக்கிட்டு இருப்பாரு. சாயங்காலம் வீட்டுக்கு போயிட்டு யாங் மாதிரி நம்மளும் ஏன் நம்ம பொண்ணை கூப்பிட்டு போட் ரைட் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நைஸாக வேற பேச்சு கொடுத்துட்டு இருப்பாரு. ஆனால் இவர் என்ன பேசினாலும் அவள் ரிப்ளையே பண்ணாமல் டிவியே பார்த்துட்டு வேற உட்காந்துக்கிட்டு இருப்பா. நீ மேக்கப் ஐட்டம் தான் விற்கிறியா இல்லை உன் மூலியை டிவிக்கு வித்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வேற திட்ட ஆரம்பிச்சிருவாராம். அந்த பொண்ணை வேற பட்டு டிவி ஆஃப் பண்ணிருவா. சரி, நீ மார்னிங் ஃப்ரீயாக இருந்தால் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு போட் ரைட் போகலாமா அப்படின்ட்டு வேற கேட்பாரு. இவர் வேலை செய்ய தான் கூப்பிட்றாரு அப்படின்னு நினச்சி அந்த பொண்ணும், என்னாலாம் வர முடியாது, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், உங்களுக்கு வேணா நீங்கள் வேறு யாராவது வேணா கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு மூஞ்சல் அடித்த மாதிரி வேறு சொல்லிடுவா. உடனே சாங்களுக்கும் செம்ம கடுப்பாயிடுமா, இன்னும் அந்த உண்மையாக கூட தான் சுற்றிக்கிட்டு இருக்கியா, அவனை பார்க்கணுன்னு ட்ரை பண்ணால் அவ்வளோதான் அவனை தொலைச்சி போடுவேன் அப்படின்ட்டு வேற மிரட்டிகிட்டு இருப்பான். ஆமாம், நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் மட்டும் அவனை பார்த்துட்டு தான் மறுவேளை பார்க்குறான், நீங்கள் வேறு அப்படின்ட்டு வேற ஏஞ்சி போவா. நீ மட்டும் பார்க்க ட்ரை பண்ணேன்னு கேள்விப்பட்டேன், அவனை என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி மிலிட்ரி ஜெயிலுக்கு அனுப்பிச்சி விட்ருவேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவார். அதுக்கு சாங்கிலோட பொண்ணும் செம்ம கடுப்பாயிடுவா. நீங்கள் எதுவும் உலக உத்தமர் மாதிரி பேசுகிறீங்க, வீட்டில் அம்மா வச்சுட்டு ஊரில் இருக்க பொம்பளையோடலாம் சுற்றின ஆள் தானே, அதனால தான் நாங்கள் யாரும் உங்களை மதிக்க கூட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு வேற பிடிச்சி கத்தி விட்ருவா. சாங்கிலுக்கு வேற செம்ம கடுப்பாயிடும், யார்கிட்ட இவ்வளோ துமுறா பேசுகிறா, அப்புறம் உனக்கு மொட்டை அடிச்சு விட்டுருவேன் அப்படின்ட்டு வேற சொல்வார். ஆமாம், நீங்கள் மொட்டை அடிங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, அதான் என் லைஃபே கெடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போய் வேற கதவை சாத்திப்பா. யார் வீட்டு கதவை அப்படி டம்முன்னு அடிக்கிற, என் வீட்டு கதவு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வேற கத்த ஆரம்பிச்சிருவாரு. உடனே சாங்கிலோட ஒய்ஃபும், என்னங்க நீங்கள் நைட்டு டின்னர் மட்டும் நீங்கள் வெளியே சாப்பிட்டுக்கிறீங்களா, உங்களுக்கு வீட்டிலலாம் சோறு போட முடியாது, நீங்கள் இருந்தாலே ஒரே தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீசெண்டாக வேற இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதை கேட்டவுடனே சாங்கிலுக்கு வேற இன்னும் கடுப்பாயிடுமா, எது நான் வீட்டை உங்களெல்லாம் தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கேனா, எங்கே நான் தொல்லை பண்ணானா கை தூக்குங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு வேற சொல்லுவார். ரூம்குள்ளே போன இவரோட பொண்ணும் ரெண்டு கையை தூக்கி வேற ஆமாம் ஆமான்னு வேற டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பா. இங்கே கட் பண்ணால் நம்ம ஏசுனை தான் கட்டுவாங்க. ஏசுனா அந்த ஊர்லேயே வசதியான ஆளை பற்றி வேற பயங்கரமாக பில்டப் பண்ணிருப்பாங்க, அவருக்கு சொந்தமாக நல்லா இருக்குது, அதில் கூட ஒரு குட்டி மலை கூட இருக்குது தெரியுமா அப்படின்லாம் வேற பில்டப் பண்ணுவாங்க. அதை கேட்ட உடனே கும்மியாகும், என்னம்மா ஆச்சு உங்களுக்கு, அவரை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கீங்க, செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்களா என்ன அப்படின்ட்டு வேற கேட்பா. நீ வேற அவருக்கு ஒரு பையன் இருக்கானா, கவர்மெண்ட் ஜாப் வேறு, ரொம்ப அழகாக இருப்பான், அழகான பசங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கையில் பிரச்சனையே வராதான் அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. கும்மியாவுக்கும் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சிருமா. எனக்கு கல்யாணம் நின்று ஒரு வருஷம் கூட ஆகலை, இப்போ திருப்பி நான் இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த ஊர் தப்பாக பேசாது அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. இந்த ஊர் தப்பாக பேசும், நீ எதுக்கு ஃபீல் பண்ணுற, யாருக்கும் உன் கல்யாணம் நின்றுதே தெரியாது அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. உனக்கு நம்பிக்கை இல்லைனா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கபோர்டில் இருக்க இவளோட இன்விடேஷன்லாம் வேற எடுத்து காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் எதுவுமே கொடுக்கலையா அப்படின்ட்டு வேற கேட்பாலாம். ஆமாம், இந்த கல்யாணம் எப்படியே நின்றோன்னு எனக்கு முன்னாடியே தெரியும், அதனால தான் நான் யாருக்கும் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள சிரிச்சுக்கிட்டே வர சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. உண்மையாங்க உங்களுக்கு எப்படி நான் நோ சொல்லுவேன்னு தெரியும் அப்படின்ட்டு வேற கேட்பா. எனக்கு தெரியாதா, சின்ன வயசில் நான் தான் உனக்கு தன்மானத்தையே சொல்லி வளர்த்தேன், தன்மானத்துக்காகவே நீ நோ சொல்வேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இங்கே பாரு கும்யாங், நீ உன் வாழ்க்கையில் எந்த தப்பும் பண்ணல, உண்மையை சொன்னோன்னா நீ அந்த குப்பை வாழ்க்கையிலேருந்து வெளியே வந்து தான் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. உடனே கும்யாங்க, அம்மா
இருந்தாலும் பார்க் ரொம்ப நல்லவனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. இது நீ சொல்லி தான் அம்மாவுக்கு தெரியணுமா என்ன? பார்க் நல்லவன் எனக்கும் தெரியும். நான் அந்த லைஃப்பை தான் சொன்னேன். இப்போ நீ மனசுக்குள்ளே அழுதுகிட்டு இருக்கிறதும் அம்மாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. இதே மாதிரி தான் நீ ஸ்கூல் படிக்கும் போதும் கிம்முன்னு ஒருத்தன் உன் பக்கத்தில் உட்காரலன்னு சொல்லிட்டு 4 நாளாக தேம்பி தேம்பி அழுதுட்டு இருந்தேன். அந்த மாதிரி தான் இதுவும் ஈஸியாக மறந்துடுவேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. அம்மா ஒன்றுமா அவன் பேர்லாம் ஞாபகம் வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு வேற கேட்பா. பின்ன என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் எனக்கு சீக்ரெட் சொன்னாங்களே, நான் எப்படி மறந்துடுவேன்? அதேமாரி ஃபர்ஸ்ட் லவ் எல்லாருக்குமே சக்ஸஸ் ஆகாது. ஒரு சில பேருக்கு அது ஒரு மெமரி தான். அந்த மாதிரி நீயும் கடந்து போயிடு அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் லவ் ஜெயிச்சிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு வேற கலாச்சிக்கிட்டு இருப்பா. இங்கே பாரு கும்யாங், உனக்கு இன்னும் வயசு இருக்குது. நீ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கவலைப்பட்டு உன் வயசெல்லாம் வேஸ்ட் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வேற பயங்கரமாக அட்வைஸை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. என்னை பற்றி இவ்வளோ யோசிக்கிறீங்களே, உங்களை பற்றியும் கொஞ்சம் யோசிக்கலாம்ல. நீங்கள் தான் கவிதை நல்லா எழுதுவீங்களா, அதை இம்ப்ரூவ் பண்ணலாம்ல அப்படின்லாம் வேற கேட்டுட்டு இருப்பா. நான் கவிதை எழுதுறதில்லன்னு யார் சொன்னா? கொஞ்சம் அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டை வேற காட்டுவாங்க. அது ஃபுல்லாக வெறும் கவிதையை எழுதி வச்சிருப்பாங்களாம். அதை பார்த்துட்டு கும்யாங்கோ செம்ம ஹாப்பியாக போயிடும். ஒரு வழியாக கும்யாங்கோ லீவெல்லாம் முடிஞ்சு அகைன் சியோலுக்கு வேற பயங்கர பாசிட்டிவாக வந்துருப்பா. திருப்பியும் பழையபடி வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் ஏசணும், இவ்வளோ நாள் நம்ம பொண்ணு கூட இருந்தால் வீடே கலங்கலன்னு இருந்தது. இப்போ அவள் போனதுக்கப்புறம் வீடே எம்டியான மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களும் டேபிள் மேலே போய் பார்ப்பாங்களாம். இவங்களுக்காக கவிதை எழுதணும்னு சொல்லிட்டு நோட்டு அவங்க அப்பாவுக்காக லோஷன்லாம் வேற வாங்கி வச்சிருப்பா. அதை பார்க்கும்போது ஏஜனுக்கு வேற கண்ணெல்லாம் வேற கலங்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரிலாம் பண்ணி தான் நம்ம பொண்ணு ப்ரூவ் பண்ணுமா என்ன அப்படின்ட்டு வேற எழுதுகிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் டைவிங் ஆக்டிவிஸை தான் கட்டுவாங்க. எப்போவுமே 3 பேர் இருப்பாங்களா, அதில் ஒருத்தவங்க வேற வயசாகி இறந்து போயிடுவாங்க. மிச்சம் 2 பேர் வேற பயமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. 80 வயசு ஆகுற வரைக்கும் அவங்க குடும்பத்தை அவள் தான் காப்பாற்றணும். அவங்க பசங்களும் கொஞ்சம் கூட கஷ்டப்படுறாங்களேன்னு ஃபீல் பண்ணாமல் காசு வாங்குறதுலே குறியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயமாக வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த ஏசனும் கண்ணு மண்ணு தெரியாமல் அவங்க குடும்பத்துக்காக செலவு பண்ணிக்கிட்டு இருக்கா. தடுக்கலான்னு பார்த்தாலும் நல்லது செய்யுமோன்னு தடுக்க முடியலையே அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நான் வேணா போய் தடுக்கட்டுமா அப்படின்ட்டு வேற ஒரு ஆண்டியும் கேட்பாங்களா. வேணாம் வேணாம் விடு, எவ்வளோ நாள் தான் நம்மளே அவளை கண்ட்ரோல் பண்ணுறது, அவளே புரிஞ்சுப்பா அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. இவங்க ஏன் ஏசன் நினச்சி இவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்கன்னு பார்த்தா உள்ள யாங்கோட தங்கச்சியும் பிஸ்னஸில் லாஸ் பண்ணிவிட்டு எப்போ பார்த்தாலும் ஏசன் கிட்ட வந்து காசு ஆட்டியை போட்டுட்டு இருப்பா. இந்த வாட்டி அதேமாதிரி ஒரு பிளானோட தான் வந்திருப்பாலாம். உடனே அங்கே இருக்கிற டைவிங் ஆண்டியும் ஆல்ரெடி குடும்பத்தோட சொத்தெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு அழிச்சு இப்போ அம்மாவை பார்த்துக்க முடியலன்னு சொல்லிட்டு இவகிட்ட காசு ஆட்டியை போடலான்னு வந்திருக்கியா, மரியாதையே கிளம்பு அப்படின்ட்டு வேற கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு யாங்கோட தங்கச்சி, என் அம்மாவுக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது, அப்புறம் எதுக்கு என் குடும்ப விஷயத்தெல்லாம் தலையிடுறீங்க அப்படின்ட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பா. அதுக்கு அங்கே இருக்க இன்னொரு டைவிங் ஆண்டி, எவ்வளோ கொழுப்பும் தான் இங்கே வந்து எங்ககிட்டே தும்புறா பேசுவேன், இப்போ எதை இங்கே விற்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பாங்க. இவங்க சொன்ன மாதிரி யாங்கோட தங்கச்சியும் காசு ஆட்டையை போகணும்னு சொல்லிட்டு அவள் பிஸ்னஸில் விற்காத பொருளாக எடுத்துகிட்டு வந்து ஏசன் கிட்ட விற்றுக்கிட்டு இருப்பா. இதை மட்டும் நீ போட்டு பார்த்தா உனக்கு முதுகு வலியே இருக்காது அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. சரி நான் ஒன்று எடுத்துக்கிறேன், ஒன்றும் அம்மாவுக்கு கூட, அவங்களுக்கும் முதுகு வலி இருக்குது, உடனே நீ தான் வாங்கி கொடுத்த மாதிரி சீன் போடாத, நான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி கொடு அப்படின்ட்டு வர இவங்களும் பயங்கரமாக இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அட்லீஸ்ட் இதுக்கப்புறம்னா எதுவும் என்கிட்ட விற்கணும்னு சொல்லிட்டு கொண்டு வராது, ஏன்னா இன்றைக்கி நான் சம்பாதிச்ச முழு காசையும் உங்ககிட்ட இந்த பெட்டுக்காக கொடுத்துட்டேன், இதுக்கு மேலே நீ எது கொண்டு வந்தாலும் என்கிட்ட வாங்கிறதுக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சல் அடித்த மாதிரி வேற சொல்லிடுவாங்க. இந்த பக்கம் யாங்கும் அம்மாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு வேற வந்துருப்பாரு. அவங்க வேற பயங்கரமாக புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு எவ்வளோ முதுகு வலி இருக்குன்னு தெரியுமா, ஆனால் நீ கொஞ்சம் கூட கவலைப்படாமல் உன் பொண்டாட்டியை பற்றி தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க, இந்த ஊரில் உன் அளவுக்கு ஒரு பொண்டாட்டி தாசனை நான் பார்த்ததே இல்லை அப்படின்ட்டு வேற கழுவி கழுவி ஊற்றிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நான் உங்களை ட்ரீட்மெண்ட்டு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேற அவங்க கையில் இருக்க துணியை வாங்கி தேய்ச்சி தேய்ச்சி துடைக்க ஆரம்பிச்சிருவார். நீங்கள் தான் என்னை புரிஞ்சுக்காமல் என்னை போட்டு திட்டிக்கிட்டே இருக்கீங்க, எனக்கு பதில் ஒரு நாயை கூட பெற்றுருக்கலாம்னு சொல்லிட்டு. அது வேறு இந்த ஊர்க்காரங்களாம் கேட்டாங்க, எனக்கு எப்படி திரும்ப இருந்தது அப்படின்னு வேறு ஃபீல் பண்ணுற மாதிரி வேறு நடிச்சுக்கிட்டு இருப்பார். உடனே அவங்களுக்கும் பயங்கர ஹர்ட்டிங்காக போயிடுமா. நான் சும்மா கோவத்தில் சொன்னேன், அதெல்லாம் சீரியஸாக எடுத்துப்பேன், எனக்கு தெரியாது என் பையன் எப்படின்னு, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கன்னு எனக்கு தானே தெரியும், அதெல்லாம் மீறி நீ இவ்வளோ பெருசாக ஜெயிச்சிருக்கனா எனக்கு உன்னை நினச்சா பெருமையாக தான்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வேற பாராட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே கட் பண்ணால் நம்ம ஏசனோட பாட்டி இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு வேறு பர்த்டே வந்திருக்கும், அவங்களோட சொந்தக்காரங்களாம் வேறு வந்திருப்பாங்களாம். ஏசனோட அங்கிளும், அம்மா உங்களுக்கு இவனை ஞாபகம் இருக்கா இல்லையா, இவனுக்கு நீங்கள் தான் டேபிள்ஸ்லாம் சொல்லி கொடுத்தீங்க, இவன் தான் உங்கள் மொதல் பேரன் அப்படின்லாம் வேறு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார். யாரையுமே வேறு அவங்களுக்கு ஞாபகம் இருக்காதான். ஏசன் வந்த பிறகு, ஏசன் என் அக்காவுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு வேறு அவங்க தங்கச்சியாக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஏசனும், பாட்டி என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு வேற கேட்பா. எனக்கு ஒன்று ஞாபகம் இருக்குது, நீ என் பையனோட பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வேற நீ எப்படி இருக்கன்னுலாம் வேற விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. உடனே ஏதனும் செம்ம ஹாப்பி ஆகிடுவா. பாட்டி என் பேர் உங்களுக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் நான் உங்கள் பையனோட பொண்ணுன்னு மட்டும் ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு வேற கேட்பாங்க. உடனே அவங்க அங்கிளும், ஏம்மா அப்படி சொன்னால் உனக்கு பிடிக்கலையா என்ன அப்படின்ட்டு வேற கேட்பாரு. அதுக்கு பாட்டியும், ஏசன் உனக்கு ஏதாவது பிரச்சனையா, நான் உனக்கு ஏதாவது உதவி பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏசன் சின்ன வயசில் கேட்ட மாதிரியே வேற கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு ஏசனோட அங்கிளும், ஏம்மா அவளுக்கு பிரச்சனைன்னு சொன்னால் திருப்பியும் ஒரு புது போட்டு வாங்கி தர போகிறீங்களா என்ன அப்படின்ட்டு வேற கேட்பாரு. அதுக்கு அவரோட ஒய்ஃபும், அத்தை உங்கள் 60 வயசு மருமக ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு வேணா ஒரு புது போட்டு வாங்கி தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேற காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஏசனும், பாட்டி நீங்கள் வேணா என் வீட்டில் வந்து இருக்கிறீங்களா, நான் உங்களை பத்திரமா பார்த்துக்கிறேன், என் புருஷன் எதுவும் சொல்ல மாட்டார், ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. பாட்டியும், இல்லை முடியாது அப்படின்ட்டு வேற சொல்லிடுவாங்களாம். ஏன் என்
ஏன் வீட்டுக்கு வரமாட்றீங்க? என்ன பார்த்தா வேற யாரோ மாரி இருக்கா? சரி என் வீட்டுக்கு வரலனாலும் பரவால்ல. அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு புது பல் செட்னா வாங்கி தரேன் அப்டின்ட்டு வேற சொல்லுவாங்க. உடனே பாட்டியும், "என்னது எனக்கு புது பல் செட்டா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எக்ஸைட்டட் ஆயிடுவாங்க. சின்ன வயசுல பாட்டி எனக்கு பல்லாடுதுன்னு சொல்லிட்டு ஓடி வந்தவ, இப்ப எனக்கே பல் செட் வாங்கி தரியா? அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் பயங்கர எமோஷனல் ஆயிடுவாங்க. உன் முகத்த பார்த்தாலே தெரியுது. உனக்குள்ள ஏதோ ஒரு வலி இருக்குன்னு சொல்லிட்டு. அது என்ன வலின்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. ஏன்னா நானும் அதே வலியில தான் இருக்கேன்னு சொல்லிட்டு, இவங்கள வேற பயங்கரமா கண் கலங்க ஆரம்பிச்சுருவாங்களாம். இவங்க அழுத உடனே ஏஜென்ட்க்கும் வேற அவங்க பையன் ஞாபகம் வந்துரும். உடனே அவங்களும் மடியில படுத்து வேற கதறி கதறி அழ ஆரம்பிச்சுருவாங்க. எல்லாரும் கிளம்புனதுக்கப்புறம் ஏசனோட அங்கிளும், "ஏம்மா அவ வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்றீங்க? உங்களுக்கு அங்க போய் இருக்கிறதுல அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுதா என்ன?" அப்படின்ட்டு வேற கேட்பாரு. உடனே அதுக்கு பாட்டியும் சம்மந்தமே இல்லாம, "ச்சே! ஏசன் பாவம் எனக்காக எவ்வளோ காஸ்ட்லியான மேட் வாங்கிட்டு வந்திருக்கா" அப்படின்னு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. "அம்மா, நீங்க அவளுக்காக ஒரு போட்டே வாங்கி குடுத்துருக்கீங்க. இதெல்லாம் அது கூட கம்பேர் பண்ணும்போது ஒண்ணுமே இல்ல" அப்படின்ட்டு வேற சொல்லுவாரு. அதுக்கு பாட்டியும் திருப்பி திருப்பி நான் அவளுக்கு ஒண்ணுமே பண்ணல, ஒண்ணுமே பண்ணலன்னே சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. "என்னம்மா நீங்க ஒண்ணுமே பண்ணல? உங்க லைஃப் சேவிங்க அவளுக்காக தூக்கி குடுத்தீங்க. இதுக்கு மேல என்ன பண்ணணும்?" அப்படின்ட்டு வேற கேட்பாரு. உடனே இவங்களும் சம்மந்தமே இல்லாம, "விட்டத பார்த்துட்டு சொர்க்கத்துலேருந்து என் பையன் என் பேரை சொல்லி கூப்பிடுறான். கூடிய சீக்கிரம் நான் அவன போய் பார்க்க போறேன்" அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நாள்லயும் பாட்டியும் இறந்துருவாங்களாம். ஏசுனா அவங்க சமாதியில உட்காந்துட்டு யாங் கிட்ட, "ஒவ்வொரு காலத்துல நம்மளுக்கு புடிச்சவங்கலாம் நம்மள விட்டு போறாங்கல்ல" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வேற ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவா. இந்த பக்கம் உங்க மாமியாரும், "அத்தை நீங்க சொல்ற மாரி என் பையனோட பொண்டாட்டி தான் உங்க மருமகளோட சிறந்தவ" அப்படின்னு சொல்லிட்டு அவ வாங்கி கொடுத்த பெட்டை வச்சுட்டு வேற பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் டைவிங் ஆண்டிஸும் அவங்க ஃப்ரெண்டு இறந்ததை மறந்தே போயிட்டு பழக்க தோஷத்துல 3 ஸ்பூன் வேற கொண்டு வந்துருவாங்க. அவங்க ஃப்ரெண்டை மறக்க முடியாம வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. இந்த பக்கம் ஏசுனோட அங்கிளும்மா, "நான் உங்களுக்கு பல் செட் வாங்கி தரலான்னு இருந்தேனே, அதுக்குள்ளே விட்டுட்டு போயிட்டீங்க" அப்படின்ட்டு வேற கதறி கதறி அழுதுகிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் ஏசுனா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட, "நம்மளும் ஒரு நாள் சாக தான் போறோம். ஆனா நம்ம 2 பேரும் ஒண்ணா தான் சாகணும். சொன்னது புரிஞ்சுதா?" அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை மாதிரி வேற அடம் பிடிச்சிட்டு இருப்பாங்களா. அவரை வேற ஷூவை போடு அப்படின்னு சொல்லிட்டு அவரே வேற மாட்டி விட்டுக்கிட்டு இருப்பாரு. இங்க கட் பண்ணா கொஞ்ச நாள் கழிச்சு ஆர்மிலேருந்து ஏசுனோட பையனும் ரிட்டர்ன் வரேன் அப்படின்னு வேற சொல்லியிருப்பான். ஸோ வீட்டில் வேற தடபுடலாம் விருந்தெல்லாம் வேற ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக அவங்க பையனும் வந்துருவானா. அவனை யூனிஃபார்மில் பார்த்தோன்னே பயங்கர ஹாப்பி ஆகிடுவாங்க. உண்மையாங்க வீட்டுக்குள்ளே வராமல் வெளியே வேற திருட்டு மொழி முடிச்சுட்டு வேற நின்றுக்கிட்டு இருப்பான். ஏன்டா வெளியவே நின்றுட்டு இருக்க, உள்ள வா அப்படின்னு வேற ஏசுனும் கத்திக்கிட்டு இருப்பாங்க. யாங்கும் சும்மா இல்லாமல், "ஏன்டா சல்யூட் அடிச்சா தான் உள்ள வருவியா, வேணா சல்யூட் அடிக்கட்டுமா" அப்படின்னு சொல்லிட்டு வேற கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாரு. அவனும் 2 கை ஃபுல்லாக லக்கேஜோட உள்ள வருவானா. அதை பார்த்தோன்னே ஏசுனும், "எதுக்குடா இவ்வளோ லக்கேஜ் கொண்டு வந்த" அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாங்க. அதுக்கு அந்த உண்மையாங்க எதுவுமே பேசாமல் பின்னாடி வேற திரும்பி பார்த்துட்டு இருப்பான். "பின்னாடி என்னடா பார்க்குற, ஏதாவது ஆர்மிலேருந்து கொண்டு வந்தியா என்ன" அப்படின்ட்டு வேற யாங்கும் கேட்பாரு. உடனே சாங்கியலோட பொண்ணும், "ஹாய் அங்கிள்" அப்படின்னு சொல்லிட்டு வேற எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பா. இவளை பார்த்த உடனே 2 பேருக்கும் பயங்கர ஷாக் ஆகிடும். உடனே யாங்கும், "நீ சாங்கிலோட பொண்ணு என்சுக்கு தானே, இங்கே என்னம்மா பண்ணுற, உள்ள வா" அப்படின்ட்டு வேற கூப்பிடுவாரு. ஏசுனா, "இத்தனை வருஷம் ஆகியா 2 பேரும் ஒன்றா பழகிட்டா இருக்கீங்க, என்னால் நம்பவே முடியல" அப்படின்னு சொல்லிட்டு, "சரிம்மா இப்போ எதுக்கு இங்கே வந்த" அப்படின்ட்டு வேற கேட்பாங்க. அந்த பொண்ணை எதுவுமே பதில் பேசாமல் வயிற்று மேலே வேற கையை வைப்பா. ஏசுனுக்கு அவன் வயிற்று மேலே கையை வச்ச உடனே செம்ம ஷாக் ஆகிடும். "இப்போ நான் என்ன கேட்டுட்டேன், நீ வயிற்று மேலே கையை வைக்கிறேன், நான் பயமுறுத்தாதம்மா" அப்படின்ட்டு வேற கத்த ஆரம்பிச்சிருவாங்க. உண்மையாங்கம்மா, "நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்" அப்படின்ட்டு வேற சொல்ல வருவானா. "டி நீ எதுவும் சொல்ல வேணாம், வாயை மூடு" அப்படின்ட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பாங்க. "மா கொஞ்சம் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் 2 பேரும் தாத்தா பாட்டி ஆகிட்டீங்க, இப்போ வயிற்றுல என்னோட குழந்தை வளருது" அப்படின்ட்டு வேற சொல்வா. "டேய் என்னடா சொல்கிற" அப்படின்ட்டு வேற கேட்பாங்களா. "நான் சொன்னது கேட்கல, நீங்கள் பாட்டி ஆகிட்டீங்க" அப்படின்ட்டு வேற போட்டு உடச்சிருவான். உடனே ஏசனுக்கும் தலை சுத்த ஆரம்பிச்சிருமா. யாங்க அவனை அடிக்கிறதுக்காக கட்டைகளாம் வேற தேடிக்கிட்டு இருப்பாரு. "ஏன்டா உன்னை ஆர்மிக்கு கண்ட்ரிக்கு சேவை செய்யன்னு அமிச்சா நீ என்னடா காரியம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு" சொல்லிட்டு அவனை போட்டு அடிக்கிறேன்ற பேரில் வேற காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் ஏசனும் எல்லாத்தையும் மறந்து ஆஃபீஸ் போக வேற ஆரம்பிச்சிருவாங்களாம். ஒரு நாள் ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டில் வேற வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்போ வேற ஒரு பஸ் வரும். அதுலேயும் வேற ஏறி உட்காந்து போகலாம். ஆனால் இவ ஏறின அதே பஸ்ல இருந்து தான் ஆர்மிக்கு போன பெயிண்டர் வேற இறங்கி வருவான். ஒரு வழியாக அவனும் கும்மியாங்க பார்த்துருவானா. "நீ கும்மியாங்க தானே" அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸு பின்னாடி வேற தட்டிக்கிட்டே ஓடுவான். ஆனால் பஸ் அதுக்குள்ளே போயிடுமா. டிரைவரை வேற நிறுத்தவே மாட்டான். உள்ளே இருக்க நம்ம கும்மியாங்க வேற பாட்டி கேட்கணுன்ற பேரில் வாக்மேன் மாட்டிக்கிட்டு வேற உட்காந்துக்கிட்டு இருப்பா. இந்த பெயிண்டரும் விடாமல் பஸ்ஸு பின்னாடி கும்மியாங் கும்மியாங்கன்னு வேற கத்திக்கிட்டே ஓடுவான். இவன் பேட்லக்கு அந்த சைடு வேற ஒரு ஆக்டர் போவான். அவனோட ஃபேன்ஸும் பின்னாடியே கத்திக்கிட்டு போவாங்களாம். அதில் வேற இவன் கூப்பிட்றது வேற கேட்கவே கேட்காது. இருந்தாலும் அந்த கூட்டத்தெல்லாம் மீறி பெயிண்டர் வேற கும்மியாங்கன்னு கத்துவானா. கும்மியாங்கும் பஸ்ஸில் யாரும் கூப்பிட்ற மாதிரி வேற கேட்கும். பட்டுன்னு அவளும் வேற திரும்பி பார்ப்பா. உண்மையாகவே அவள் கேட்டு தான் திரும்பி பார்த்தாளா. இவங்க 2 பேரும் மீட் பண்ணாங்களான்னு சொல்லிட்டு நாளைக்கு எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.